மட்டுமே இருந்தால் இந்த உலகம் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கும், உன்னை நிம்மதியாகவே இருக்க சொல்லிட்டு அவர் கையில் ஒரு இன்சிடென்ட் பண்றாரு. அவங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க அத்தை ஊர்ல இருந்து வந்த உடனே காய்கறி வாங்கணும் அப்படின்ற உடனே இவங்க அம்மா சொல்றாங்க, காய் வாங்கிட்டு வரணும், வீட்டுல யாருமே இல்லை, காய் வாங்கிட்டு வரணும், வீட்டுல யாருமே இல்லை. இவங்க அத்தைக்கு புரியல, தடிமாடு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் புரியாது, அதோட விட்டுட்டு வீட்டுல யாருமே இல்லை, வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு. உங்க அத்தை இந்த பயணம் கொடுத்தாங்க, வா உங்க அம்மா காய்கறி வாங்க ஆள் இல்லைங்கிறாங்கல்ல, போய் காய் வாங்கிப்பாங்க. பையன் கொடுத்து பட்டு கொடுத்து போடாத உடனே ஒரு நேரம் கடைக்கு போய் அழுகின தக்காளி அரைக்கிறோம், முத்துல வெட்டக்காம தாக்கிறோம், நல்ல கெட்டு போனது அதெல்லாம் அடிச்சு சொல்லி பண்ணாரு. கரெக்டாக அப்படியே ஆச்சரியமா பண்றாங்க. கேட்கறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டு 100 ரூபாய் நோட்டை சொல்லி கொடுக்குறாரு. அவன் திருப்பி செல்லுறான், வாங்க வச்சுக்கோங்க அங்க பிரச்சனை ஆனா அப்படின்னு திரும்புறாரு. கரெக்டாக கேட்கறான், தம்பி தம்பி நீ இதெல்லாம் வாங்கி போனா வீட்டுல மிஸ் பண்ணாங்களா? நாளையில இருந்து அனுப்ப மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, நாளையில இருந்து அனுப்ப மாட்டாங்க. மிச்ச மாட்டாங்களா இல்லைங்களா பிரச்சனை இல்லை, நாளையில அனுப்ப மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது பகுதியை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நல்லா உழைச்சு உலகத்துக்கு பாடுபட்டவங்க தான் இந்த பொதுத்துறை ஒழிய ஒண்ணுமே செய்யாதவங்க பொருந்தாங்க. ஒண்ணுமே செய்யாதவங்க ஏமாற்றக்கூடாது. நீங்க குடும்பத்துக்கு ரொம்ப உழைச்சிருப்பாங்க சார், அவன் சாகுற வரைக்கும் அந்த குடும்பம் அவனை முடிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய சார் அவனுக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும். அது என்னமே நீங்க இந்த நாட்டுல சில பேர் பாருங்க, பொண்ணை படிக்க வச்சு இந்த ஐடி ப்ரொஃபஷன் படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா அனுப்புவாங்க. அது அங்கேயிருந்து போன் பண்ணி அப்படி நல்லா வாங்கிக்கிறது, போய் என் பர்த் சர்டிபிகேட் வாங்கிக்குவாங்க. அங்க வந்து பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கு கார்பரேஷன் ஆஃபீஸ்ல சர்டிபிகேட் வாங்கிக்குவாங்க. இவன் இதுக்கு சர்டிபிகேட் வாங்கியே இவன் ரிட்டையர்ட் ஆனதே இருக்காது, ஆபீஸே வரக்கூடாதுன்னு தான் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவன் மறுபடியும் ஒவ்வொரு ஆபீஸா போய் இவங்க அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறது உங்க அப்பா ஆத்தா அத்தனை பேருக்கு ஒன்று இல்லைன்னு ஆச்சு. என்ன சார் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முதுமையும் கிடையாது, ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய காலம்னு ஒண்ணு கிடையாதா? இதுல ஒரு நுட்பம் இருக்கு. அதாவது உபயோகம் உள்ளவனாகவே இருந்து விடாது, சில நேரங்களில் உபயோகமற்றவனாகவும் இருக்கப்படும். அப்ப இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு, காலித்தன்மை, அதுதான் இருப்புக்கு கௌரவத்தை சேர்க்கிறது. இல்லாதைதான் இருப்புக்கு கௌரவம் சேர்க்கிறது. இன்னொன்று சொல்றமா, உங்கள் வாழ்வின் சந்தோஷமற்ற கணங்கள் தான் சந்தோஷத்தை ஊர்ஜிதப்படுத்துது. நம் வாழ்வின் சந்தோஷமற்ற கணங்கள் தான் சந்தோஷத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதே மாதிரி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுனால அந்த கடவுள்கள் இல்லைன்னு சொல்றதால எந்த நஷ்டம் கிடையாது. அது ஒரு வகையான அழகு, அதாவது இல்லாமையில் அனுபவிக்கின்ற ஒரு வகையான பார்வை. நீங்க சொல்றதுக்கு கம்பனுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? நீ இல்ல அப்படின்னு சொன்னா இல்லதான்டா, இல்லன்னா இல்லதான், இருக்குதான் இருக்குதான், உண்டுதான் உண்டுதான், ஒண்ணுதான் ஒண்ணுதான், பலனா பலன். இந்த மாதிரி ஒரு பூர்ணமான வளர்ச்சி அடைந்த பிரமிக்கத்தக்க ஆன்மா இது கம்பனுடைய எல்லா வகையிலும் சிறப்புடைய. அவருடைய அந்த தலைப்பிலிருந்து 3 தலைப்பு எடுத்து எனக்கு கோயம்புத்தூர்ல ஜனசதாப்தி ட்ரெயின்ல வந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு தான் அந்த பக்கத்துல உட்கார்ந்து என்ன கம்பன் என்ன எல்லாம் கம்பன் சத்தியம் என்ன தலைப்பு வீழ்ச்சி பெற்றவனில் மாற்றி முக்கவர் ராவணம்னா கஷ்டப்பட்டா பாதி ஒரு வார்த்தை சொன்னார், நாசமா போனதுல நல்லா போனது யாரு? நாசமா போனதுல நல்லா போனது யாருன்னு ஒரு ஆராய்ச்சியா? அதுதான் அவங்க தலைவரா கூப்பிட்டுருக்காங்களா? அவங்க பாருங்க, நாசமா போனதுல நல்லா போனது யாரு ஒரு ஆராய்ச்சியா? அதுக்கு நீங்க தான் செகண்ட் ஆளுன்னு அவங்க தலைவரா கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி போச்சு. நம்ம அழகான தலைப்பு, அதுக்கு பாக்கியம் பிடிச்சின்னு ஆதரங்காதான் இருக்கிறாரு, நீங்க எப்படி சொல்றீங்க நாசமா போனதுன்னு சொல்றீங்க? அவர் ஒண்ணும் படிக்காதவங்க நினைச்சிருக்காரு. சொல்றாரு, நாசம் நம்ம துத்த போதும் நல்லது ஒரு பகையை சேர்ந்து வந்து அப்ப ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாரு.
வால்மீகி ராமாயணத்துல மாரீசர் சொன்னா ராவணனை பார்த்து விநாசகாலே விபரீத புத்தி. அப்ப நாசம் அப்படிங்கறது அவர் சொன்ன தப்பே கிடையாது, அவர் யோசிக்கிறார். நம்ம நினைச்சிட்டு அவங்க உட்காந்து பத்தாவது சரியா படிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டே இருந்தா பத்து நடிக்கிறாரு. வால்மீகி ராமாயணத்துல விநாசகாலே விபரீத புத்தின்னு வருது, நாசமன் துஷ்ட போதும் நல்லது ஒரு மனைவியை பெற்றேன்னு வருது. அப்ப நாசமா போன நான் சொன்ன என்ன சிறப்பு அப்படின்றார். என்ன தெரியுமா இந்தியாவின் சிறப்பு? போதுமான படிப்பறிவு இல்லை என்றாலும் கேள்வி ஞானம் மிக்கவர்கள். சொல்றது நாங்கள் மாலை நேரத்தில் கோயில்கள் பேசுகிற பேச்செல்லாம் அது மாலை நேரத்து பல்கலைக்கழக பாடம். அது ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. இந்த நாட்டு ராமாயணம் பாரதம் எல்லாம் லெக்சர் கட்டிட்டே இருக்காங்க பாருங்க. அது வந்து வீணா போற வேலையே கிடையாது. அது ஒரு ஈவினிங் காலேஜ் மாதிரி ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதெல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. மனுஷன் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பக்கம் சேர்த்து ஒரு நல்ல தலைப்பு. பேராசிரியர் ரொம்ப பெரிய பேராசிரியர், ரொம்ப பெரிய பேராசிரியர். எனக்கு அவரு பேச ரொம்ப பிடிக்கும். சிறுகதை முக்கியோட பேசுவார், நகைச்சுவோட பேசுவார். குறித்து அவங்க காலேஜ் நான் பேச போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பேச சொல்றாங்க. எதுவும் பேசவே மாட்டேங்க. முப்பது மேல சொல்லி அவங்க பாட்டு வரவேற்கிறாங்க சொல்லிட்டே போறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு சின்ன குறிப்பு கூட கையில் வச்சுக்குவே. அவங்க அப்படி ஒரு பெரிய நிலைப்பாடு. ஆட்கள் வந்து ஒரு வல்லமையான தமிழ்லாம் அப்பா சரியான பட்டிமன்றம் பேசினாங்கன்னா ஊரே விட்டுருவாங்க. இவர் இஷ்டம் போது வாங்கிட்டு வந்துருவாரு. நான் சகோதரிய பேசி கேட்டிருக்கேன். நல்லா பேசுவாங்க. ஆட்கள் வாய்ந்த ஒரு பேச்சாளர். பாதை பத்தி சொல்லிருக்காங்க. சும்மா இல்லை வெறுவாரியா பிள்ளைங்க அப்பாக்கு கெடுத்து வந்துருக்கோம். அப்பாக்கு புகழ் வாங்கி குடும்பத்தை எனக்கு தரப்பில்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் முன்னோடைய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டிமன்றம் ஆரம்பமானது. அனைவருக்கும் என்னுடைய ஒரு பட்டிமன்றம் தொடங்குகிறது. நம்மை பற்றி என்ன நினைச்சாலும் நமக்கு கவலை. அதான் ஏதோ ஒரு நினைப்பாங்க. நினைக்கிற விஷயம் இல்லை. நம்ம வந்து நினைக்கிறாங்க. நினைச்சுப்பா அதை நம்ம பாதிக்கப்படவே கூடாது. ஆனா நம்ம மதிப்புல நாம எப்படி இருக்கிறோம், என்ன எப்படிமே இல்லை நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். தன்னுடைய செயலை பற்றி தான் வருந்துகிற தன்னிறக்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும் என்று சொன்னால், ஒரு செயல் செய்ய போகிற போது ஐயோ நான் இந்த செயல் செய்ய வேண்டி இருக்கிறதே என்று வருந்துகிற வீழ்ச்சி என்பது ராவணனுக்கு ஏற்பட்டதா, வாலிக்கு ஏற்பட்டதா, தைரியனுக்கு ஏற்பட்டதா? ஐயோ நான் அந்த காரியத்தை பண்ண வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த சந்தை பற்றி ஒரு தன்னிறக்கமான சிந்தனை நான் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு. ராவணன் வந்து நான் பண்றது நியாயம்னு அடாவடித்தனத்துல ஒரு எண்ணமே கரெக்ட் எனக்கு புரிஞ்சது. நான் செஞ்சது எந்த போதும் நான் செஞ்சு மாட்டேன்னு சொன்னா கூட அது வீரனுக்கு இலக்கணம் தான். தான் பண்றது தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அனாலிசிஸ் அவங்க பிள்ளை இல்லை. வாலிக்கு அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இல்லைன்னா இது செய்யக்கூடாதுன்றது இல்லை. ஆனா சிந்திக்க தெரிஞ்ச ஜெயரதனுக்கு மட்டும் என்ன கேட்டா சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இன்னொரு பக்கம் ஒரு ராஜ மரபு அப்படின்னு ஒரு ட்ரெடிஷனல் மரபுன்னு ஒண்ணு இருக்கு, காப்பாற்றணுன்ற எண்ணம். இந்த மாதிரி ரெண்டுல பாருங்க, வாய்மையை காப்பாற்றிட்டா மரபை காப்பாற்ற முடியாது, மரபை காப்பாற்றிட்டா வாய்மையை காப்பாற்ற முடியாது. உண்மையிலே இதுக்குதான் கர்ம சங்கடம்னு பேரு. ஏன் தெரியுங்களா? எதை காப்பாற்றினாலும் ஒரு தர்மம் வீணப்படும். ரெண்டுமே தர்மம். நீங்க ஏதாவது ஒன்றை காப்பாற்றுறீங்கன்னா இன்னொன்னு வீணாப்படும். நமக்கு அந்த ப்ராப்ளமே வர. ரெண்டு தர்மம் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு மோதும்? ஒரு தர்மம் நம்ம வாழ்க்கையில மோதுனாலே பெரிய விஷயம். ரெண்டு தர்மம் என்னைக்காவது மோத போதா? இப்ப ராமனுக்கு மோதுது என்ன? பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு கேட்கிறான். சரின்னு கொடுத்துட்டா என்ன போச்சு? பரதனுக்கு கொடுத்தா சத்தியத்தை காப்பாற்ற. ஆனா மரபு அப்படிங்கிற கன்வென்ஷன் போச்சு. சரி சத்தியத்தை காப்பாற்றினா மரபு போச்சு, மரபுப்படி நான் வந்து மூத்தவனுக்கு தான் பட்டம் கட்டுன்னு பிடிவாதா கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு அவமானம் வரும். அதான் தைரியமா தர்ம சங்கடம்.